இன்னைக்கு நம்ம செஸ் விளையாடுறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதை நான் தனிச்சு கூட தான் விளையாடுறேன். நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. அது 2 ஆடியன்ஸ் இருக்காங்க. கேமராமேன் ஜீவா. உங்களுக்கு எல்லாருக்கும் அவ்வளோ தெரியும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். தனிச்சு வந்து நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பாரத் வந்து அவ கூட விளையாடணும். ஆனால் நான் அவன் கூட ஏன் விளையாடுறேன் தெரியாது. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஒயிட் தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி போய்க்கலாம். அது பொங்க பார்க்குற மாதிரி தெரியும் அவருக்கு. ஆனால் அப்படிலாம் நடக்காது. யார் ஜெயிக்க போகிறா? சூப்பராக எடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு அங்கே ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, இங்கே ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அப்படி வராதே. நம்ம இன்னைக்கு தனிச்சுக்கு தான் சொல்லி கொடுக்க போகிறோம். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் தெரியும், ஆனால் சொல்லி கொடுப்போம். ஆனால் அவள் நல்லா விளையாடுவா. அவளுக்கு தெரியலன்னா டவுட் கேட்பா. இப்போ ஒரு ஸ்பெஷல் மூவ் பண்ண பார்த்தா அது பேர் தான் கேசல். இப்போ இந்த ராஜா இருக்கா, வந்து 1-2 ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும். இந்த ரூக்கு வந்து 1-2 ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும். இது வச்சா அது பேர் தான் கேசல் மூவ். இது ஒரு ஸ்பெஷல் மூவ். பார்த்துக்கோங்க. இதோ இதுதான் கேஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது எடுத்து நல்ல வெயிட் எடுத்து வெட்டுவாங்க. நமக்கு தெரியும். அதனால் நம்மளே எடுத்துக்கலாம். ஓகே வாங்க. இதை நமக்கு தான் நீ யோசி. ஆக்சுவலி ஒரு மூல இல்லை. எத்தனை இருக்காங்க? யோசி. யோசிக்கிற திறனே இல்லை. செக் 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 ஃபார் ராஜா. அதுவும் இந்த ராஜாக்கு தான், ஒயிட் ராஜாக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யானை இருக்கு இல்லையா, இப்போ நம்ம அது ஒரு பெரிய காயின், அதனால் நம்ம அதை வெட்டுறோம். இது 5 பாயிண்ட்ஸ், அது 9 பாயிண்ட்ஸ். ஒரு காயினுக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் 5 பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு நான் 9 பாயிண்ட்ஸ் எடுத்தேன். இப்போ மறுபடியும் ஒரு ஷேக்கு ராணியை வச்சு இப்போ ராஜா நவுந்து போயிட்டோன்னு எனக்கு தெரியும். அதனால் இங்கே வச்சுருந்தேன். தீவிரமாக போயிட்டு இருக்குப்பா. இது ஒரு பிளான்டு மூடு. எஸ் சரியா இதுக்கு சத்தியமாக மூளை இல்லை. 3 பீஸு, இது 3 பாயிண்ட்ஸு. இந்த ரூக்கு வந்து 5 பாயிண்ட்ஸ். 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். அது லாபம். எங்கே போங்க காணும். இப்போ நம்ம இதுக்கு செக் வைக்கலாம். செக் செக். எங்கள் பிஷப் இருக்குது, அது வந்து கீழே நினச்சிட்டு நம்ம நல்லா அங்கே வைக்க முடியாது. ஏன்னா ராணி இங்கே இருக்குது. ராஜாவுக்கு செக்கு. ஒயிட் ராஜா. செக்குடி செக்குடி செக்கு 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 இந்த பானை எடுத்துலாம். இப்போ நம்ம ஒரு மாஸ்டர் பிளான் பண்ண போகிறோம். அந்த பிளான் பண்ணால் இந்த கேம் முடிஞ்சிடும். செக்மேட் அல்ல. அந்த மூவ் பேர் தான் பாருங்க, இங்க பாருங்க. செக்மேட். எப்படி நீங்கள் செக்மேட்டுன்னு கேட்கலாம். ஏன்னா இப்போ இந்த காயின் வந்து இங்கே வர முடியாது. ஏன்னா இந்த ராணி வந்து இந்த பாக்ஸ்லாம் சூழ்ந்து இருக்குது. ஸோ அது வர முடியாது. இப்போ இந்த ராணியை வெட்டவும் முடியாது. ஏன்னா இங்கே பிஷப் இருக்குது, அதுக்கு பாதுகாத்து இருக்குது. அப்புறம் ராஜாவில் இந்த சைடு நவர முடியாது. அப்புறம் இங்கேயும் போக முடியாது.
ஸோ அவ்வளோதான், இதான் செக்மேட். பாய் கைஸ், நம்ம நாளைக்கு வீடியோ வரும், அதை பார்க்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.